உலகில் சுமார் 18,000 முதல் 20,000 பேரில் ஒருவர் அல்பினிசம் எனப்படும் தோல், கண் மற்றும் முடி சார்ந்த நிறம் மாறும் நோயால் பாதிக்கப்படுவதாக மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகம் OHCHRஇன் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மரபணு வழியாக ஒருவருக்கு ஏற்படும் இந்நோயை ஆபத்தான நோயாக நினைத்து பலரும் குழம்பிக் கொள்கின்றனர். மக்கள் மத்தியில் நிலவும் இதன் தொடர்பான தவறான புரிதலை நீக்கவும் அல்பினிசம் என்றால் என்ன, தோல் மற்றும் பார்வை பராமரிப்பில் எதற்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து விளக்குகின்றார் மகப்பேறு ஆலோசக நிபுணர் டாக்டர் கண்ணப்பன் பழனியப்பன். மனித உடலில் உள்ள தோல், கண் மற்றும் முடி ஆகியவற்றிற்கு நிறம் தரும் மெலனின் எனப்படும் செல்லில் குறைபாடு ஏற்படும் போது இத்தகைய பிரச்சனை ஒருவருக்கு ஏற்படுவதாக டாக்டர் கண்ணப்பன் கூறினார். பெரும்பாலும் மரபணு வழியாகவே அல்பினிசம் நோய் ஒருவருக்கு ஏற்படுவதாக அவர் விவரித்தார். அதாவது அல்பினிசம் ஒரு ஜெனட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஜெனட்டிக்னாக்க இது தாய் தகப்பன் அவங்க மூலமாக வருது. இப்போ தாய் அல்லது தகப்பன் ரெண்டு பேருக்கும் இந்த ஜெனட்டிக் இருக்குன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாது. பிள்ளை பிறக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு ஜீனும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இது பாதிக்கும். தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் அல்பினிசம் பிரச்சனைக்கு உட்பட்டிருந்தால் அவர்கள் மூலம் பிறக்கும் குழந்தைக்கு 25 விழுக்காடு பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அதாவது 4 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைக்கு ஃபுல்லாக 2 ஜீன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த நோய் இருக்கும். மற்ற 2 பிள்ளைங்களுக்கும் பாதி தான் ஜீன் இருந்துச்சுன்னா ரிசெசிவ், அவங்க கேரியர்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொரு பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லைன்னா கேரியரும் இல்லை, நார்மல்னு அர்த்தம். ஸோ இதுதான் வழக்கமாக இந்த ஹெரிடிட்ரி அப்படின்னு பார்க்குற நேரத்தில் இது நம்மளுக்கு தெரிய வருது. இந்நிலையில் மக்கள் பெரும்பாலும் ஆல்பினிசம், ஓக்கலோகட்டேனியஸ் எனப்படும் தோலையும் கண் பகுதியையும் பாதிக்கும் பிரச்சனைக்கு அதிகம் ஆளாகுவதாக டாக்டர் கண்ணப்பன் கூறினார். அதோடு மரபணு ரீதியில் ஒருவருக்கு ஏற்படும் இந்நோய்க்கான அடிப்படை காரணங்கள் குறித்தும் அவர் விளக்கினார். அதாவது நான் சொன்ன மாதிரி இது பிக்மெண்டேஷன் இல்லாதனால, பிக்மெண்டேஷன் முக்கியம் தோல் பகுதியிலையும் கண் பகுதியிலையும். ஸோ கண் பகுதியில் பிக்மெண்டேஷன் இல்லைன்னா அதாவது அவங்க வெளிச்சத்தை பார்த்தாலே அவங்களுக்கு கண்ணு கூசும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கண்ணு கூசுறதுனால என்ன ஆயிரும்னா மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது பக்கத்தில் படிக்கிறதுல தூர பார்வை, பக்கத்து பார்வை எல்லாம் பாதிக்கும். ரெண்டாவது, கண் மூவ்மெண்ட், அதாவது கண்ணை நகற்ற நேரத்தில் 2 கண்ணும் ஒரே நேரத்தில் நகலாமல் மாற்றங்கள் காமிக்கும். இதனிடையே ஆல்பினிசம் நோய் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக அப்பிரச்சனை உள்ளவர்கள் முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என்று டாக்டர் கண்ணப்பன் அறிவுறுத்தினார். அதாவது இது அவங்க குடும்பத்தில் இருக்குன்னு, அவங்க சொந்தத்தில் இருக்குன்னு தெரிய வந்தா முதல்ல அவங்க ஜெனட்டிக் கவுன்சிலர் பார்த்து இவங்க ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் 2 பேருக்குமே இந்த கேரியர் ஜீன் இருக்குன்னா அவங்க நிச்சயமாக IVF ப்ளஸ் ஜெனட்டிக் டெஸ்டிங் அதை அவங்க கன்சிடர் பண்ணலாம். அல்பினிசம் நோய் பற்றிய மருத்துவ ஆலோசனைகள் குறித்து பிரணாமா தொடர்பு கொண்ட போது டாக்டர் கண்ணப்பன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.